எனக்கு முன்னாடி யார் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க? என்னம்மா சாப்பிடலையா? நான் இப்ப சாப்பிடுறேன். நீ சாப்பிடலையா? ஓ, இன்னைக்கு நான் காத்தாட சாப்பிட்டேன். சரி சரி, போய் சாப்பிடு. ஆறடிக்கு இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. நான் என்ன செய்வேன்? இந்த பாவி பொண்ணு இந்த நேரம் பார்த்துதானா புருஷன் கூட ஷாப்பிங்க்கு போகணும். ஐயோ, மணி 6 ஆச்சுன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது, நான் புருஷனுக்கு தெரிஞ்சுட்டா. அம்மா, தாயே, நீதான் அம்மா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். நல்ல வேளை, தெய்வம் மாதிரி வந்து என் குழந்தையை காப்பாத்துனீங்கம்மா. நான் உங்க உதவிய என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. சாந்தி, உனக்கு ஒன்றும் அடிப்படலையா? இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவதான் இவனுக்கு மனைவியா? நல்ல வேலை, டைமுக்கு மருந்து கிடைச்சிருச்சு. சீக்கிரமா குணமாயிடும். ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு வரோம். அம்மா. என்னம்மா? எனக்கு பார்வை மறுபடியும் வந்துரும்ல? என்னம்மா நீ? டாக்டர் தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன சந்தேகம்? வா. மாலக்கண்ணா, யார் பேசுறது? நானா? உங்க பாஷையில சொல்ல போனா ஒண்டக்கண்ணி பேசுறேன். இப்ப புரிஞ்சிருக்குமே. இந்த மாறுகண்ணிக்காவது பகலா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் கண்ணு தெரியும். ஆனா உங்க மனைவி மாலக்கண்ணிக்கு இருட்டிட்டா புருஷன் எங்க இருக்கானே தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலங்கிற பொறாமையில கதை விடலையா? நான் ஒண்ணு கதை விடல. உங்க மனைவி கிட்ட கேளுங்க. அவ தினமும் டாக்டர் கிட்ட கண்ணை செக் பண்ணிட்டு வர கதைய சொல்லுவா. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சீதா கூப்பிட. ஐயா கொஞ்சம் இருங்க. குட் மார்னிங் பாஸ். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அந்த சீனாக்காரன் செக் கொடுத்த விஷயம்? அத சொல்லையா? சீதாவுக்கு மாலக்கண்ணா. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னாலேயே கேன்சல் அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன். ஆமா, அவங்களுக்கு மாலக்கண்ணன் உங்களுக்கு யார் சொன்னது? அந்த ஒன்றரை கண்ணு இப்பதான் போன் பண்ணி சொன்னா. யாரு? அந்த குத்து மதிப்பா பார்த்து அன்னைக்கு குத்து சண்டை போட்டாலே அவளா? ஆமா, அதனாலதான் சீதா தினமும் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். என்ன இன்னும் வரல? போன்ல என்ன பேசுறது? நேர்லயே போறேன். சீதா, கற்பூர ஆரத்தியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கம்மா. வாங்க, ஆரத்தி தொட்டு கண்ணில் ஒத்திக்கங்க. ஆரத்திய நான் கண்ணில் ஒத்திக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ வா என் கூட.
என்னங்க எங்க அழைச்சிட்டு போறீங்க? சீதா, என்னங்க என்னங்க ஒண்ணுமே பதில் சொல்லாம என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கயா? உன் முன்னாடி என்ன இருக்கு? என் தெய்வம் இருக்கு. தெய்வமா? நான் இல்ல நிக்கிறேன். ஆமாங்க, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு முன்னால அவ கணவனும் அந்த கடவுளும் ஒன்னா வந்து நின்னா அவ முதல்ல கையெடுத்து கும்பிடுறது அவ கணவனை தாங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கமா என் தாய் இருக்கா. தாயா? அந்த பக்கம்ல உங்க அம்மா இருக்காங்க. நான் சொன்னது எங்க அம்மாவே இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த உலகத்துக்கே தாயா இருக்கிற அந்த தாயா சொன்னேன். எங்க அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்கலையா? நானே சொல்றேங்க, அது வசந்த மண்டபம், அது மகிழ மரம், அது ஜெகநாதர் சன்னிதி, அது தெரியுது, அதுதாங்க ராஜகோபுரம். இதுக்கு மேலையும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சீதா, ஐம் சாரி. வா போலாம். சீதா, மேல ரூம்க்கு வா. சீதா நில்லுமா. ஏமா? முதல்ல அந்த தாயை விழுந்து வணங்கிக்கமா. எதுக்குமா? எதுக்கா? பார்வையே தெரியாத உன்னை பார்வை தெரிஞ்ச மாதிரி உன் புருஷன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வச்சாளேம்மா, அதுக்குதான் விழுந்து வணங்கிக்கமா, வணங்கிக்க. பார்வை தெரிஞ்சதுனாலதான் எது எங்கெங்க இருக்குன்னு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, கற்பூர ஆர்த்தியை தொட்டு கண்ணுல ஒத்திக்கன்னு நீ கோவில்ல சொன்னியே, அப்படி தொட்டு ஒத்திக்கிட்டதும் அப்பவே எனக்கு பார்வை தெரிஞ்சதுமா. நான் சொன்னா? நான் எங்கடி சொன்னேன்? அப்போ அங்க யார் சொன்னது? சீதா, கற்பூர ஆரத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கம்மா. தாய்தாமா நம்மளை காப்பாத்திருக்கா. அம்மாடி, கடைசி வரைக்கும் இந்த ரகசியம் உன் புருஷனுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சு போச்சு அத்தை. மாப்பிள்ள, நான் இங்க வந்து. பயப்படாதீங்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வரப்போற மனைவி எந்த விதமான குறையும் இல்லாம வரணும், எனக்கு பிறக்க போற சந்ததி எந்த விதமான குறையும் இல்லாம பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னோட உரிமை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் சீதாவுக்கு கண் பார்வை போயிருச்சுன்னு தெரிஞ்சா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியாம வீணா உங்க மனசு போட்டு குழப்பிக்கிட்டீங்களே. மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருக்க. நீங்க எனக்கு தாய் மாதிரி. வா சீதா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. தம்பி, தம்பி கதிரேசா, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. கண்ணம்மாவுக்கு வயித்துல இருக்கிற குழந்தை தானே திரும்பிடுச்சு. அப்படியா? குறுக்கலையா? குறுக்கலையா? காமாட்சி பாட்டியை பாத்தீங்களா? காமாட்சி பாட்டி இப்பதான் பேத்தியோட வெளியே போறாங்க. அப்படியா? நல்ல நேரத்துல காமாட்சி பாட்டி வந்து கண்ணம்மாவையும் குழந்தையையும் காப்பாத்திட்டாங்க.
பாட்டி. கதிரேசா எழுந்திரிப்பா. உள்ள போய் குழந்தைய பாரு. உமா, இருக்கட்டும், பரவாயில்லம்மா, உட்காந்துக்க. ஏன் பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கா? என்னமோ தெரியல அத்தை. நேத்து ராத்திரியில இருந்து உடம்பு அதெல்லாம் கொதிக்குது, நல்லா ஜுரம் அடிக்குது. டாக்டர் கிட்ட கொண்டு போகணும். ஐயோ உமா, இது வெறும் ஜுரம் இல்லம்மா, குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு. அப்படியா? டாக்டர் கிட்ட உடனே கொண்டு போகணும். ஐயோ உமா, அவசரப்பட்ட அந்த மாதிரி தவறு எதுவும் செஞ்சிடாதம்மா. இப்படிப்பட்ட நேரங்கள்ல தீட்டு தடங்கள் எதுவும் இல்லாம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வாசல்ல வேப்பனையை கட்டி தொங்க விடணும். மடித்து சேந்தி கிடைக்கிற அரிசியில கஞ்சி காய்ச்சி கொடுத்து அம்மனுக்கு செய்யற அபிஷேக தீர்த்தத்தையும் கொடுத்தா 9 நாள்ல அம்மா இறங்கிடுவாமா. தயவு செஞ்சு இந்த 10ஆம் பசலி பழக்கம் எல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா நாளைக்கே சரியாயிடும். வேண்டாமா, நான் சொல்றதை கேளுமா. என்னம்மா, என்ன விஷயம்? பாருடா, உன்னைக்கு அம்மா போட்டிருக்கு, டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போறேன்னு சொல்றா. அம்மா, அம்மா சொல்றதையும் கேள. இல்லைங்க, இப்படித்தான் எங்க அப்பா சொன்ன பேச்ச கேட்டு நான் எங்க அம்மாவையே பறி கொடுத்துட்டேன். என்ன சொல்றேன்? எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு அம்மா வாத்திருந்தது. இப்படித்தான் எங்க அப்பா வைத்தியம் பார்க்க விடாம என்ன சொன்னாரு தெரியுமா? கைய கால உடைச்சுவேன். வைத்தியம் வாணியன் எவனையாவது வீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்கன்னா. ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி குத்தல் போடுறீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரி தான். எனக்கு மனசு கேட்காம அக்காக்கு அம்மா போட்டிருக்க, யாராவது வைத்தியரை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் மருந்து மாயம்னு கொடுத்தா குணமாகுமே யோசனை சொல்ல வந்தேன். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. மருந்து மாயமா? இது என்ன குடல்ல இருக்கிற உஷ்ணம் கொப்பளமா மாறி வெளியே வந்துட்டு நினைச்சா? மாறி புத்தா போட்டிருக்கா. இதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன, எப்படியாவது போங்க. பெருசா வைத்தியம் சொல்ல வந்துட்டா. வைத்தியம் அப்பா அப்பா, அந்த அத்தை நமக்கு நல்லதுன்னு சொல்லி போனாங்க. ஏன் போ கோச்சிக்கிட்டீங்க? இது வியாதி இல்லம்மா, வைத்தியரை வச்சு குணப்படுத்துறதுக்கு. அந்த ஆத்தாளுக்கு நம்ம மேல ஏதோ கோபம். அதனாலதான் உங்க அம்மா உடம்புல இப்படி முத்தா போட்டிருக்கா. இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்னப்பா செய்யணும்? தாய் வந்திருக்கேன். தாய் வந்திருக்கேன். தாய் வந்திருக்கேன். இந்த அம்மாவுமா, இது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம். இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. தாய் புண்ணியத்துல சீக்கிரமே குணமாயிடும். மெதுவா கொடுமா. அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து கொடுமா. நீங்க சொல்ற அந்த மடிப்பிச்சையும் அபிஷேக தீர்த்தத்தையும் நான் அப்பவே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே எங்க அம்மாவை காப்பாத்தல. நான் அப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னதான் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் நடக்கிறதுதான் நடக்கும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அப்படிலாம் தப்பா பேசாதம்மா. அவனன்றி ஒரு இடமும் அசையாதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? சும்மா சொன்னாங்களோ உண்மையா சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அந்த தெய்வத்தோட பேரை என் வாயால உச்சரிக்கவும் மாட்டேன், என் கண்ணால பார்க்கவும் மாட்டேன். இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அம்மா, இல்லம்மா, சொல்ல சொல்ல கேட்காம போறாரு, போக வேண்டாம்னு சொல்லுடா. என்ன மாதிரி தொல்லையா போச்சு? அவ டாக்டர் போகணும் வேண்டான்றீங்க. அவளுக்கு